நாம் ரிச் டாட் புவர் டாடில் இது வரைக்கும் 6 லெசன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th லெசன். இது வரைக்கும் ஆத்தர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னா என்ன, ஃபினான்ஷியலாக எப்படி இண்டிபெண்ட் ஆகணுங்கிற வேஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்களே. ஆனால் இந்த லெசனில் எப்படி நம்மளோட அப்டக்கிள்ஸை ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாரு. அதாவது நம்ம ஃபினான்ஷியலை பற்றி நிறைய கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்காகவும் நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிறத தடுக்கிறதுக்காகவே நம்மளுக்குள்ளேயே நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கும், நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல, அதே எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது தான் இந்த லெசனில் சொல்லித்தர போகிறாரு. நம்ம அசட் காலமாக ஃபில் பண்ண விடாமல் நம்மளுக்குள்ளே இருந்தே தடுக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மேஜராக இருக்கிற 5 விஷயம் என்னென்னா ஃபியர், சினிசிசம், லேசினஸ், பேட் ஹேபிட், அரகன்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளவே நிறைய பயம் இருக்குல்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மணியை லூஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பயம் நம்மளுக்குள்ளே இருக்கும், பணக்காரங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இங்கே எல்லாருமே எல்லாத்தையுமே வந்து தைரியமாக பண்ணிடுவாங்கன்னு கிடையாது. சிலருக்கு வந்து சில விஷயம் வந்து ரொம்ப தைரியமாக பண்ணிடுவாங்க, சில விஷயத்தில் பயந்துருப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு நர்ஸோ டாக்டர் எடுத்துகிட்டு அவங்க பிளட்டை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. ஆனால் நார்மலாக சில பர்சன்ஸ்லாம் பிளட்டை பார்த்தா பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் சில பேர் மணி லூஸ் பண்ணுறதை பற்றி பயப்பட மாட்டாங்க, சில பேர் பயப்படுவாங்க. ஆனால் இந்த பயம் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு வேளை அப்படி ஒரு பயம் இருந்துச்சுன்னா, நீங்கள் மணி லூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி பயம் இருந்துச்சுன்னா, நீங்கள் சீக்கிரமாகவே மணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யங் ஏஜில் மணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ரிச் பர்சன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிச் டாட் வந்து மைக்குக்கும் ஆத்தருக்கும் என்ன சொல்லி தராருன்னா, வின்னிங் பீப்புள் யாருமே லூஸ் பண்ணாமல் ஜெயிச்சதே கிடையாது, எல்லா வின்னர்ஸுமே லூசர்ஸ் தான் அப்படி சொல்கிறாரு. எந்த பைக் ரைடருமே பைக்லேருந்து விழுவாமல் பைக் ரைடிங் கற்றுக்கிட்டது இல்லை, எந்த பிளேயர்ஸுமே தோக்காமல் இருந்ததே இல்லை, எல்லா பர்சன்ஸ்குள்ளேயுமே ஒரு லவ் ஹார்ட் பிரேக் இருக்கும். அதே மாதிரியே எல்லா ரிச்சுமே மணியை லூஸ் பண்ணாமல் இருந்ததே இல்லை. ஏன் நிறைய பேர் வந்து மணி லூஸ் பண்ணிடுவோம்னு பயந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரிச் பர்சன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா எவ்வளோ சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படிங்கிறத விட இப்போ அவங்க வச்சுருக்க மணியை லூஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம்தான் பெருசாக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணவே பயப்படுறாங்க. இங்கே வந்து ஆத்தர் வந்து எங்கேயோ படித்த ஒரு கோட் சொல்கிறாரு, எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை. நிறைய பேர் வந்து ரிச் பர்சன் ஆகணும்னு கனவு மட்டுமே கண்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட இருக்க மணியை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயம். ரிச் டாட் வந்து உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆலமோன்னு ஒரு பிளேஸ் போக சொல்கிறாங்க. அவங்க வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிரேவாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு வந்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு 1% சான்ஸ் இல்லைன்னா கூட அவங்க வந்து ஃபைட் பண்ண ரெடியாக இருப்பாங்களாமா. ஆக்சுவலி ஆலமோ பற்றி ஒரு கிரேட்டஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்க போல், பிரேவஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்க போல். மைக்குக்கும் ஆத்தருக்கும் ரிச் டாட் வந்து எப்போவுமே எப்போ வந்து மைக்கும் ஆத்தரும் மணி லூஸ் பண்ணிடுவோங்கிற பயம் இருந்தாலும் சரி, இல்லை எப்போ ரிச் டாட் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, இந்த ஆலமோவோட கதையை பற்றி சொல்லிடுவாராம்மா. ஏன்னா ஆலமோவில் இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ தடவை தோத்தாலுமே வந்து ரொம்ப பிரேவாக நெக்ஸ்ட்டு ஃபைட் பண்ண வருவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை தான் ரிச் டாட் வந்து எப்போவுமே மைக்குக்கும் ஆத்தருக்கும் சொல்லி ஊட்டி வளர்த்துருக்காரு. டெக்ஸான்ஸ் வந்து எப்போவுமே அவங்க ஃபெயிலியர் ஆகிறத இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அதை வச்சு நெக்ஸ்ட்டு டைம் வின் பண்ணதை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்களாமா. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தோத்தாதான் ரொம்ப ரொம்ப ஜெயிக்கணுங்கிற வெறியே வருமாமா. அதனால வந்து ரிச் டாடுக்கு டெக்ஸான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டெக்ஸான்ஸோட ஆட்டிடியூடை வந்து நாம் எல்லாருமே ஃபார்முலாவாக ஃபாலோ பண்ணி வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்கே நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து வின் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்க மணியை லூஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் பிரச்சனையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பெரிய பெரிய மணியை வந்து வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, நிறைய வாங்குவாங்க, ஆனால் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மணியை லூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் மேஜரான ஒரு திங்கிங்காக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு அக்கௌண்டண்ட்டை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போயிட்டு அவங்களோட மணி கொஞ்சம் மணி கொடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எஃப்டியில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ரொம்ப சின்ன சின்ன ஸ்டாக்ஸில், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோவாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ தான் இங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்படி வச்சுருக்கிறதும் வந்து தப்பு கிடையாது. நம்ம வந்து பயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சேஃபாக ப்ளே பண்ணுறது எவ்வளவோ நல்லது தான். ஆனால் இப்படி பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களால வந்து எப்போவுமே ரிச் ஆகவே முடியாது.
நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரிச் ஆகணும்னா அன்பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவுக்கு தான் மூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபியரை ஓவர் கம் பண்ணணும். ஆல்ரெடி ரிச் பர்சனாக இருக்கிற எல்லாருமே வந்து பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபோக்கஸாக இருப்பாங்க. நம்மளுக்கு ரிச் ஆகணும்னு கண்டிப்பாக தோணுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு மணி லூஸ் பண்ணிடுவோங்கிற பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃபாகவே ப்ளே பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வந்து யூ கான் பி ரிச். நீங்கள் தைரியமாக உங்களோட ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க, எப்படி நாம் வந்து இந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து அந்த ஃபெயிலியரை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் குட். ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுவே உங்களுக்கு மேலும் பயத்தை ஏற்படுச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு சேஃபாகவே ப்ளே பண்ணுங்கள். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சேஃபுன்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம் கூட ரிஸ்க்கான விஷயந்தான். லாஸ்ட்டாக நீங்கள் ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்ணணுன்னு ரிச் டாட் சொல்கிறாருன்னா டெக்ஸாஸோட ஆட்டிடியூட் தான். அதாவது எவ்வளோ தடவை ஃபெயிலியர் வந்தாலும் அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு வின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓவர் கம்மிங் சினிசிசம். சினிசிசம்னா நிறைய டவுட் பண்ணுறது, இது சரியாக போகலைன்னா என்ன பண்ணுறது, இதில் தோத்துட்டோம்னா என்ன பண்ணுறது, இது இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, இந்த மணி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் வரும்ல, அது பேர் தான் வந்து சினிசிசம். நம்மள நிறைய பேர் வந்து இதால் அஃபெக்ட் ஆகிருப்போம். இந்த டவுட்ஸ்லாம் வந்து எப்போ ரொம்ப பெருசாகும்னா நம்ம கோலில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்காத வரைக்கும், அதாவது நம்ம எந்த செயலும் பண்ணாத வரைக்கும் இந்த டவுட்ஸ் வந்து ரொம்ப பெருசாகிட்டே தான் போகும். இந்த டவுட்டால் நம்ம நிறைய பேருக்கு வந்து ஸ்டொமக்கில் ஒரு ஃபீலிங் இருக்கும், தூங்க விடாமல் பண்ணும், நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாத மாதிரியும் பண்ணும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் போகிறப்ப கூட நம்ம வந்து சேஃபாக ப்ளே பண்ணணுன்ட்டு எந்த ப்ராசஸும் பண்ணாமல் இருப்போம். சம்டைம்ஸ் இந்த டவுட்ஸ் வந்து நம்ம பாடியை கட்டி போட்ட மாதிரி கூட இருக்கும். நாம் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆத்தரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பாஸ்டனில் இருக்கார். அவர் வந்து ஆத்தரை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. ஆத்தர் அந்த டைமில் வந்து ஃபீனிக்ஸில் இருக்கார். அப்போ வந்து ஃபீனிக்ஸில் வந்து இந்த ரியல் எஸ்டேட் எல்லாமே ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஆத்தர் வந்து ரியல் எஸ்டேட்லேயும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் எவ்வளோ வின் பண்ணியிருக்காரு, எவ்வளோ நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ரிச்சர்ட் கிட்ட வந்து சும்மா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரிச்சர்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி, என்ன இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, இவ்வளோ சம்பாரிச்சிருக்க, நல்ல லாபம் பார்த்துருக்கா, பரவாயில்லையே அப்படின்லாம் இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. இம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா நானும் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஃபீனிக்ஸில் ஏதோ ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 நாள் நல்லா வந்து ஆத்தரோட ஒய்ஃப் கிம்மும் வந்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ரியல் எஸ்டேட் கண்டுபிடிச்சி அதோட புரோக்கர்கிட்ட பேசி ரிச்சர்டையும் அந்த புரோக்கர்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஆத்தர் வந்து அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு புரோக்கர் வந்து ஆத்தருக்கு ஃபோன் பண்ணி ரிச்சர்ட் வந்து இந்த இடத்த வாங்கலை அப்படி சொல்லியிருக்காரு. உடனே ஆத்தர் இருந்துட்டு ஷாக் ஆகி ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னாச்சு ரிச்சர்ட், ஏன் நீங்கள் வந்து அந்த இடத்த வாங்கலை, அது ரொம்ப லோ ப்ரைஸ்க்கு தானே வந்துச்சு அப்படி கேட்குறாரு. அதுக்கு வந்து ரிச்சர்ட் சொல்கிறாரு, நான் என் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசி பார்த்தேன், அவங்க வந்து அது ரொம்ப பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அது ஆல்ரெடி வந்து ரியல் எஸ்டேட்டில் லோவாக இருக்கிறது, அந்த சிட்டியில் போய் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல, பேக் வாங்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இது ஆத்தருக்கு சர்ப்ரைஸாகவே இல்லை. ஏன்னா ஆத்தர் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேரை பார்த்துருக்காரு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீனிக்ஸில் அதே இடம் பயங்கரமான ரேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து ரிச்சர்டோட டவுட் வந்து வின் பண்ணிடுச்சு. ஆனால் ரிச்சர்ட் லூஸ் பண்ணிட்டார். ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட். யார் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்போவுமே நிறைய பேர் வந்து இது அது சரியில்லை, இது சரியில்லை, அது தப்பு, இது லூஸ் ஆயிடும், இதில் தோற்றுருவேன், இது குறையும், இது அதிகமாகும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாம் டவுட்லேயும் பயத்துலேயும் இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்போம். நம்ம மணியை லூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். தைரியமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம மணியை லூஸ் பண்ணாமல் நம்ம வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஓவர் கம்மிங் லேசினஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்களாக இருக்கணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே பேராசை பிடிச்சவங்களாம் பேட் பீப்புள் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. ரிச் டாட் வந்து கொஞ்சோண்டு பேராசைப்படு அப்படின்னு சொல்கிறாரு. நாம் ஏதாவது பேராசைப்பட்டு அதை அடைய நினச்சோம்னா நம்ம வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து ஒரு கில்ட்டுக்குள்ளே தள்ள நினைப்பாங்களாமா. எப்படின்னா, நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற, உனக்கு தங்கச்சி தம்பி இருக்குது, அவங்கள பற்றி உனக்கு கவலை இல்லையா, பணம் என்ன மரத்தில் காய்க்குதா, நாங்கள் எல்லாம் என்ன நிறைய பணம் வச்சுருக்கோன்னு நினைக்கிறியா, அப்படி இப்படின்னு வந்து
நம்மளே கில்ட்டில் தள்ள பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை வந்து இன்னும் கில்ட்டாக மாற்றுறதுக்காக எமோஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ நாள் உனக்காக தான் ஒர்க் பண்ணேன், உனக்காக தான் வேலை செஞ்சேன், உனக்காக தான் இவ்வளோ பாடுபட்டுட்ருக்கேன், உங்களை வளர்த்து ஆளாக்குறக்கே இவ்வளோ ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு வந்து நம்மளையே கில்ட்டில் தள்ளுவாங்க. நம்மளோட டிசையர் என்னங்கிறத யோசிக்க விடாமல். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கணுன்னா நீங்கள் உங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போக வேண்டாம். எப்படி நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். என்னால் இதை வாங்க முடியாது அப்படின்றது வந்து நம்மளோட மைண்டை ஷட் டவுன் பண்ணிடும், நம்மளோட க்ரீடை ஓப்பன் பண்ணாது. ஆனால் நம்ம எப்படி வாங்கலாம் இதை அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளோட க்ரீடு வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து அதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிப்போம். நம்மளுக்கு ஏதோ ஒன்று வேணும்னா ஐ கான்ட் அஃபோர்ட் இட் அப்படின்னு சொல்கிறதே ஒரு லைன்னு நம்ம உடம்புக்கு தெரியுமாமா, நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியுமாமா. இப்போ நமக்கு ஏதாவது வேணும்னா ஐ கான்ட் அஃபோர்ட் இட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும் அது பொய்யின்ட்டு. அப்போ என்ன பண்ணுமா, இந்த லேசினஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுமா. லேசினஸ் என்ன சொல்லும், நான் டயர்டாக இருக்கேன், இவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்ணேன், 9 to 5 நான் ஒர்க் பண்ணேன், டே ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் டயர்டாக இருக்கேன், என்னால் இவ்வளோ தான் முடியும், நான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி லேசினஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுமா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டோட. நாம் இப்போ வந்து பாடி பில்டிங் பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணோம், டெய்லி ஜிம் போனோம் அப்படின்னு ஒரு டிசையர் வச்சுருக்கோன்னு வைங்களேன். நம்மளோட ஸ்பிரிட் வந்து, அதாவது நம்ம சப்கான்சியஸ் மைண்டு, நம்ம மைண்டு எல்லாமே சொல்லுமாமா நம்ம வந்து ஜிம் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாமா. ஆனால் நம்ம லேசி மைண்ட் அப்போ வந்து இல்லை நம்ம டயர்டாக இருக்கோம் போக வேண்டாம் அப்படின்னு வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் வந்து ஒருத்தர் வந்து பணக்காரங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டை ரெடியாக இருக்கும். ஆனால் நம்ம லேசினஸ் வந்து சொல்லுமாமா, அவன் வந்து பேராசை பிடிச்சவன், பணக்காரங்களாம் பேராசை பிடிச்சவங்க, அதனால தான் அவன் அவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கான், நம்மளுக்கு வந்து இருக்கிறதே போதும், நம்ம இருக்கிறத வச்சே சந்தோஷமாக இருக்கிறோம், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி நம்ம லேசினஸ்ஸை அதை சொல்லி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நாம் லேசினஸை பீட் பண்ணுறதுக்கு ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட் அப்படின்னு எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஓவர் கம்மிங் பேட் ஹேபிட்ஸ். ஆத்தர் வந்து ரிச் டேட் கிட்ட ஒரு தடவை ரிச் பீப்புளோட ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ரிச் டேட் சொல்கிறாரு, எப்பவும் போல் ஒரு எக்ஸாம்பிளோடு தான் சொல்லுவார். ரிச் டேட் வந்து ஆத்தர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பா வந்து எப்போ உங்களோட பில்ஸ்லாம் கட்டுவார், இந்த கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு, ரெண்ட்டு, இதெல்லாம் எப்போ கட்டுவார் அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஆத்தர் இருந்துட்டு சம்பளம் வந்தோடனே கட்டிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது மீதி இருக்குமா அப்படி கேட்குறாரு. அதுக்கு ஆத்தர் இருந்துட்டு கொஞ்சம் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட்டே. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம பில்ஸ் எல்லாமே கட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செலவு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்காக தான் மீதி இருக்க பணத்தை தான் பில்ஸுக்கு கொடுக்கணும் அப்படி சொல்கிறாரு. அது வந்து ஆத்தருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் கடங்காரங்களாம் வந்து எங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்களா, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ தான் நீங்கள் யோசிக்கணும் எப்படி வந்து இந்த பில்ஸ் எல்லாம் கட்டலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வரும். எப்படி இந்த கடனை கட்டி முடிக்கிறது, எப்படி இந்த பில்ஸ் எல்லாம் பே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ்க்கான ஐடியாஸ் ஏதாவது தோணும். இப்படி கடங்காரங்க வந்து நம்மக்கிட்ட பில்லுக்கு காசு கேட்டாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ப்ரெஷராக இருக்காது. அதுக்கு முன்னாடியே நம்ம கட்டிட்டா நம்மளுக்கு ஈஸி தானே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டியது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஆத்தர் கேட்குறாரு. அதுக்கு ரிச் டேட் சொல்கிறாரு, இப்போ நீ பில்ஸ் எல்லாத்தையுமே கட்டிட்ட, ஆனால் வந்து உனக்கு நீ வந்து கொஞ்சம் தான் செலவு பண்ணிக்கிற, நீயே வந்து இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுன்னு கேட்பியா, கேட்க மாட்டேன். இதுவே வந்து நீ உனக்கு செலவு பண்ணிவிட்டு மீதி கொஞ்சமாக தான் பில்ஸ் கட்டிட்ட, மீதி கொஞ்சத்துக்கு பில்ஸ் கொஞ்சம் பேருக்கு பில் கட்டலை அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்கல்ல. அப்போ வந்து அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜாபு, நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு. ரிச் டேட் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பே பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்போம். இதுவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேறவங்களுக்கு பில்ஸ்லாம் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பே பண்ணோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு அவ்வளோ யூஸ் பண்ணிக்கவே இல்லையே, நம்ம இவ்வளோ சம்பாரித்து நம்மளுக்கு நாமளே பார்த்துக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்னஸ் தான் வரும். அதுவும் இல்லாமல் நாம் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்மளோட ஒர்க்லேயே வந்து ஸ்பெஷலைஸ் ஆகிறதுக்கோ நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் கம்மிங் அரகன்ஸ். அரகன்ஸ் வந்து எதனால் வருதுன்னு ஆத்தர் சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து
மணியை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு அரகன்ஸ் ஃபீல் ஆகும், ஆங்கர்னஸ் வெளியே வரும். அந்த அரகண்டில் உங்களை நீங்களே பனிஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ்லாம் இருக்கும். அந்த பனிஷ் பண்ணிக்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் என்னென்னா, நம்ம வந்து மணி இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இது வேண்டாம், உனக்கு இது வேண்டாம், நீ வந்து இப்படியே கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு நம்மளே பனிஷ்மெண்ட் கொடுத்துப்போம் நமக்கே தெரியாமல். ஸோ வந்து நம்ம மணியை லூஸ் பண்ணோம்னா அரகண்ட்டாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ஓவர் கம் பண்ண வேண்டிய அப்ஸ்ட்ராக்டல்ஸாக ரிச் டாட் சொல்கிறாரு.